பெண்களுக்கு எந்த உறுப்புல ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த உறுப்புல தான் இப்ப 12 வயசுல இருந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. நத்திங் பட் கர்ப்பப்பை. யாரை கேட்டாலும் சீக்கிரமா வயசுக்கு வந்துடுறாங்க. எனக்கு irregular periods, ஒரு மாசத்துக்கு 2 டைம் எனக்கு பீரியட் வரும், ஓவர்ஃப்ளோ ஆகுது. 3ல இருந்து 5 நாள் வர வேண்டிய பீரியட்ஸ் இருக்கு 1.5 நாள்லயே முடிஞ்சு போயிருது. PCOS, PCOD எல்லா சிஸ்டும் வந்துட்டு 13 வயசு குழந்தைக்கு வருது. வயசுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. ஆனா வருஷத்துக்கு 2 டைம் தான் பீரியடே வருது. மாத்திரை போட்டாதான் பீரியட் வருது. 40 வயசுக்கு மேல கர்ப்பப்பையே இல்ல. கூடவே ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு டக்குன்னு வந்துராது. சின்ன சின்ன சிம்டம் கொடுக்கும். நிறைய பேர் பார்த்துட்டேன் 10 இயர்ஸோ 12 இயர்ஸோ மருந்து போட்டாதான் இவளுக்கு irregular periods தான் அப்படின்னா கரெக்டா 35 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள ஒரு ஃபைப்ராய்ட் கட்டி வந்து கர்ப்பப்பையை எடுக்கிற நிலைமை வருது. அதனால ட்ரீட் when it is very small. பெரிய பிரச்சனையா வளர்த்து அதை ட்ரீட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம அம்மாக்கள்ல பாதி பேருக்கு கர்ப்பப்பை இல்லை அப்படிங்கிறது. சிம்டம் கொடுக்கும் போதே என்ன பண்ணணும், டக்குன்னு ஒரு டாக்டர் கிட்ட போய் ட்ரீட் பண்ணி மருந்து போட்டாதான், ஹார்மோன் மெடிசன் எடுத்தாதான் எனக்கு பீரியட்னா அப்படிப்பட்ட மெடிசனுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. எமர்ஜென்சி கண்டிஷனுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க. மற்றபடி லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்ஸ்லயும் சின்ன சின்ன யூட்ரஸ் கிளென்சிங் மெத்தட்ஸ்லயும் உங்களோட பீரியட்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றதுனால நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சு வரலாம். ஸோ இப்பதான் சின்ன சின்ன சிம்டம் வருது அப்படின்னா தாராளமா ஒரு கன்சல்டேஷன் நீங்க எடுத்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்து 1ல இருந்து ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள பிரச்சனையை முடிச்சுட்டு ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போயிடணும். ஸோ சேவ் யுவர் யூட்ரஸ்.